சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 2026 ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது. அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது. ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் தான் சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க. அதனால் இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது. இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதை என்னங்கிறதையும் கவனிப்போம். அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் வரும். இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி, 14, மே 16, மே 18, 19, மே 23, அதே போல் மே 28 அப்படின்னு எல்லா நாட்களுமே இதில் மாதத்தில் சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது. அதனால் இந்த மாதத்தில் அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க. கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் மே மாதம் 2ஆம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது. அதில் தான் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவதாரம் செய்தது. அதே போல் மே மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது. மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதே போல் மே மாதம் 16ஆம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமான் உகந்த சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. மே மாதம் 12ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும், அதாவது சிவபெருமானாகட்டும், பெருமாள் ஆகட்டும், அதே போல தாயார் மகாலட்சுமி ஆகட்டும், அம்மன் பார்வதி அன்னை ஆகட்டும், எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரி பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை. அதனால தான் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி, ஏடு, நோட்டு, பேனா, புஸ்தகம், அதே போல் ஒரு முறத்தில் வச்சு இதை முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க, படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது. அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. மே மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க. அதுவும் அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபிணே அக்ரத விஷ்ணு ரூபாய விருக்ஷராஜாயத்தே நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க. அதனால அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது. அதாவது அரச மரம், வேப்ப மரம், 2 மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல அதுல அந்த மரம் 2 இருக்குமாக விஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக, அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க. அந்த விருட்ச கல்யாணம்னு பேர். இந்த விருட்ச கல்யாணம் முடிந்த அந்த க்ஷேத்திரத்துல தான்
இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் செய்ய வேண்டும். அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் 26ஆம் தேதி. இது போல இந்த அஸ்வத்த பிரதர்க்கனம் வருகிறது. அன்றைய தினம் நம்ம இது மாதிரி விருட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் அந்த விருட்சத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமா இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு, எதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், என்ன மைனஸ் இருக்கு, எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. சுக்கிர ராசியாகிய துலா ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணைவருடன் நல்ல ஒரு புரிதலான மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. எங்க எடுத்தோடனே வாழ்க்கை துணைவருடன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் அதிபதி, உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அது யாருன்னா சூரிய பகவான். அவர் 7ஆம் பாவத்தில் இருக்காரு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதி அவருடைய 7ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் இல்லைங்களா? அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ஒரு நல்ல விதமாகவும் அடுத்த பகுதி கொஞ்சம் சுமாரான காலமாகவும் இருக்குது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி. இந்த 7-11ங்கிற ஒரு அமைப்புடன் சூரியன் சம்பந்தப்படுறதுங்கிறது எதுக்கு நல்லதுன்னா, யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு மனம் விரும்பி கொண்டிருக்கக்கூடிய காதலர்கள், அவங்களுக்குள்ள எப்போ கல்யாணம் செய்யலாம், அல்லது இந்த கல்யாணத்தை எப்போது ஒரு ஊரறிய செய்வது, எப்போது நம்மளுடைய பெற்றோர்களுடைய முன்னிலையில் அதை நடத்துறது, பெற்றோர்களுடைய அனுமதியை எப்படி வாங்கிறது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் துணைவியர்களுக்கு இந்த காலம் ஒரு அருமையான பொற்காலம். 7-11ங்கிற காலம். அதனால மன விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளுவதற்கு நல்ல காலமாக இருக்குது. அதனால ரொம்ப நாள் அது மாதிரி யாராவது விரும்பிட்டு இருக்கீங்க நீங்க துளாராசிக்காரங்கன்னா, இந்த டயத்தில் போய் நல்லபடியாக உங்களுடைய பேச்சுவார்த்தையை பெற்றோர்களிடம் முன்னெடுங்க. நல்லபடியாக இருக்கும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துங்க. அது 7ஆம் பாவங்கிறது கலத்திர ஸ்தானம். அதனால் நான் யாரையும் மனசு விரும்பலைங்க, எத்தவங்க பார்த்துறது தான் நான் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான். அதனால் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் முடியவே இல்லை அப்படிங்கிறவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான். இந்த சமயத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு சுருக்கமாக ஏற்பட உள்ளது. அது துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கூடுதலாக துலா ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு விலகிறாரு. அஷ்டமத்தில் குரு கஷ்டத்தை தந்து கொண்டிருப்பார். அதனால 11ஆம் தேதி அவரும் கொஞ்சம் பொறுமையாக மாறி எங்கே போயிடுறாருன்னா, உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. அதனால சொல்லுவாங்க, 9ஆம் பாவத்தில் குரு இருக்கிறத சிறப்பிச்சு சொல்றதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வெற்றி பெற்றவனுக்கு 9ல் குரு இருப்பது மிக மிக முக்கியமாக இருக்கும். 9ல் குரு இருந்தால் தான் வெற்றியே பெற முடியுங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடலாக இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 9ல் குரு, அதனால பலவிதமான வெற்றிகளை, வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்க போறாரு 11ஆம் தேதிக்கு மேல. கூடுதலாக துளாராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறவர் கவனிச்சிங்க அப்படின்னா 6ஆம் பாவத்திலிருந்து இந்த மாதத்தோட கடைசியில 7ஆம் பாவத்துக்கு வரார். அதனால 7ல் நல்ல ஒரு இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் வராரு. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள், புதிய மாற்றங்களை அவர் தருவார். அதனால இந்த மாதம் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவு நல்ல மேம்படக்கூடிய, வலிமை அடையக்கூடிய நல்ல மாதமாக இருக்குங்க. என்னங்க வாழ்க்கை துணைவரே சொல்லிட்டு இருக்கீங்க, பொருளாதாரம் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு காதில் விழுது. அதை நான் சேர்த்து சொல்கிறேன். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு.
இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு நிலையை தருவார், மாற்றமே கிடையாது. துலா ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சியா இருக்கு. ஆஹா, ஐயர் சொல்லிட்டாரு, அதனால இன்னும் ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ நிறைய பண்ணுவோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கனாமனான்னு பண்ணாம எதுல செஞ்சாலும் அளந்து செய்ய வேண்டும். ஒரு முதலீடு செய்றீங்களா, அதனால அதை கவனிச்சு போடணும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியா புதன் வந்துருவார். புதன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன சரியா வரும்னா ஷேர் மார்க்கெட் செய்யணும், சரியா வரும். அதனால இந்த ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு, அதனால ஷேர் மார்க்கெட்ல கொண்டாடி போடுவோம்னு நினைக்காதீங்க. துலா ராசிக்காரங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப எட்டி. உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை அது நன்றாக இருந்தால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி துலா ராசிக்காரங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப எட்டி உள்ள தூரம் அது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்துல நல்ல ராஜ வெகுமதி ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதனால ராஜ்ய ரீதியாக பெரிய பாராட்டுகள் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்குது. குருவினுடைய பார்வை உங்களை பார்க்கிறார், நேரடியா உங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கறதுனால குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மையை தருது. உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால சகோதர சகோதரிகளிடம் நல்ல ஒரு நட்பு அன்பு வட்டாரம் பெருகும். அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவத்துல ஏற்கனவே சனியும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவதாக இருக்கட்டும். அதனால இதெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய வருடமாகவும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. 11 இருக்கக்கூடிய கேது பகவான் கடல் கடந்து செல்றது, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், இன்ப சுற்றுலாக்கள் போவது போன்ற அபரிமிதமான வளர்ச்சிகளை துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கவிருக்குது. முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு 4 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும்போது நீங்க கவனிச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்ப சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்துல இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சியில ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய முறைப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி. இது நமக்கு மட்டும் இல்லை, வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோவில்கள், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும், அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் போன்ற கோவில்களாகட்டும், அதே போல சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, எள்ளூர், எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்கு. எல்லா கோவிலாகட்டும், அதே போல ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திரு பாம்புபுரம், அதே போல நாகேஸ்வரன் கோவில், எல்லா கோவிலாகட்டும், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள், திருவண்ணாமலை கோயிலாகட்டும், எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. எல்லாருமே சனி பயிற்சிய மே மாசம் 6ஆம் தேதி 2026 அப்பதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்றாங்க. அப்பதான் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால நாமும் வாக்கிய முறைப்படிதான் இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம். அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நமः.